அத்தியாயம் 629. சேசு ஏரியின் கரைகளில் தோன்றுகிறார். ராயப்பரிடம் அவரது அப்போஸ்தல அலுவல் ஒப்படைக்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள் 1947ஆம் ஆண்டு. ஓர் அமைதியான புழுக்கமான இரவு. காற்றின் அசைவு இல்லை. பெரிய மின்னுகிற நட்சத்திரங்கள் தெளிந்த வானத்தில் கூடியிருக்கின்றன. அமைதியாகவும் அசைவற்றும் இருக்கிற ஏரி காற்றுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு மிக பெரிய கிண்ணத்தை போல தோன்றுகிறது. அது தன் மேற்பரப்பை கொண்டு நட்சத்திரங்களால் துடித்துக் கொண்டிருக்கிற வானத்தின் மகிமையை பிரதிபலிக்கிறது. கரைகளின் ஓரம் உள்ள மரங்கள் சரசரப்பு ஏதுமின்றி ஒரு தடையை ஏற்படுத்துகின்றன. ஏரி எவ்வளவு அமைதியாக இருக்கிறதென்றால், கரையில் ஏற்படும் நீர்ப்பெருக்கு மிக லேசான அலையொலிகளை மட்டுமே எழுப்புகிறது. கரையிலிருந்து சற்று தொலைவில் செல்லும் படகுகள் சரியாக பார்க்க முடியாதவையாயிருப்பதால் அவற்றின் சிறிய உடற்பகுதிகளின் உட்புறத்திற்கு ஒளி தருவதற்காக பாய்மரங்களில் கட்டப்பட்டுள்ள மிகச் சிறு விளக்குகளை கொண்டு அவ்வப்போது அலைகளுக்கு சற்று உயரத்தில் சிறு நட்சத்திரங்களை அவை காட்டுகின்றன. இது ஏரியின் எந்த பாகம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏரியானது மீண்டும் ஒரு ஆறாக மாற இருக்கும் தெற்கு பகுதி என்றுதான் நான் நினைக்கிறேன். தாரிச்சேயாவின் புறநகர் பகுதி என்று நான் சொல்ல வேண்டும். ஒரு சிறிய மலைப்பாங்கான நிலக்கூம்பை உருவாக்கியபடி ஏரியின் மீது பரவலாக இருக்கிற ஒரு மரக்கூட்டத்தால் மறைக்கப்படுகிற அந்த பட்டணத்தை நான் பார்க்கிறேன் என்பதால் அல்ல. மாறாக ஏரிக்கரையிலிருந்து புறப்படும் போது வடக்கு நோக்கி செல்கிற படகுகளின் சிறு விளக்குகளாகிய சிறு நட்சத்திரங்களின் காரணமாகவே இப்படி நினைக்க நான் தூண்டப்படுகிறேன். புறநகர் பகுதி என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் அந்த சிறு நிலக்கூம்பின் அடிவாரத்தில் சில சிறு வீடுகள் மட்டுமே சேர்ந்து இருக்கின்றன. ஆயினும் அவை எவ்வளவு மிக குறைவாயிருக்கிறதென்றால் ஒரு கிராமம் என்று கூட அவற்றை பற்றி நினைக்க முடியாது. ஏறக்குறைய ஏரியின் மீது இருக்கிற எளிய வீடுகள் அவை. நிச்சயமாக செம்படவர்களுக்கு உரியவை. அந்த சிறு கரையில் சில படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மற்றவை ஏற்கனவே பாய் விரித்து புறப்பட தயாராக கரையை ஒட்டி தண்ணீரில் இருக்கின்றன. அவை மிதப்பதற்கு பதிலாக தரையோடு பொருத்தப்பட்டுள்ளதாக தோன்றும் அளவுக்கு அசையாமல் நிற்கின்றன. ஒரு பரிதாபமான வீட்டினுள்ளிருந்து ராயப்பர் தலையை வெளியே நீட்டுகிறார். புகைபடிந்த சமையலறையில் எரியும் நெருப்பின் மினுக்கொளி அப்போஸ்தலரின் பின்னாலிருந்து அவருடைய கரடான உருவத்தை துலக்கமாக காட்டுகிறது. அது அவருடைய உருவத்தை ஒரு சித்திரம் போல காட்டுகிறது. அவர் வானத்தை பார்க்கிறார், ஏரியை பார்க்கிறார், கரையின் ஓரம் வரை முன்னேறுகிறார். அதன் பின் அவர் ஒரு குறு அங்கியை அணிந்து வெறும் காலோடு இருக்கிறார். அவர் நீரில் இறங்கி தம் தொடையில் பாதிக்கு நீர்மட்டம் வரும் வரை போகிறார். தமது வலிமையான கரத்தை நீட்டி
ஒரு படகின் பக்கவாட்டு மேல் விளிம்பை வருடுகிறார். செபதேயுவின் மக்கள் அவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். அழகான இரவு. சீக்கிரம் நிலவொளி வந்துவிடும். மீன்பிடிக்க தோதான இரவு. ஆனால் துடுப்புகளோடுதான். காற்றே இல்லை. நாம் என்ன செய்வது? மீன்பிடிப்பதிலும் பாய்களையும் வலைகளையும் திறமையாக கையாளுவதிலும் பழக்கப்பட்ட மனிதர்களாகிய அவர்கள் துண்டு துண்டான வாக்கியங்களில் மெதுவாக பேசுகிறார்கள். இந்த வேலைகளுக்கு கவனம் தேவைப்படுகிறது. அதனால்தான் ஒரு சில வார்த்தைகள். நாம் போகத்தான் வேண்டும். பிடிப்பதில் ஒரு பகுதியை நாம் விற்கலாம். பலவேந்திரரும் தோமையாரும் பர்த்தலமேயுவும் வந்து கரை மீது அவர்களுடன் சேர்ந்து கொள்கிறார்கள். என்ன ஒரு உஷ்ணமான ராத்திரி என்று அழுத்துக் கொள்ளுகிறார் பர்த்தலோமேயு. ஒரு புயல் வரக்கூடுமா? அந்த இரவு உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்கிறார் தோமையார். ஓ இல்லை, அமைதிதான். மூடுபனி இருக்கலாம், ஆனால் புயல் வராது. நான் மீன்பிடிக்கப் போகிறேன். என்னோடு யார் வருகிறீர்கள்? நாங்கள் எல்லோருமே வருகிறோம். ஒருவேளை அங்கே அதிகம் குளிர்ச்சியாக இருக்கலாம் என்கிறார் வியர்த்து வடிகிற தோமையார். அவரே தொடர்ந்து, அந்த நெருப்பு அந்த பெண்ணுக்கு தேவைப்பட்டது. ஆனால் அது உஷ்ண குளியல் எடுப்பது போலிருந்தது என்கிறார். நான் சீமோனிடம் சொல்லப் போகிறேன். அவர் அங்கே தன்னந்தனியாக இருக்கிறார் என்கிறார் அருளப்பர். ராயப்பர் ஏற்கனவே பலவேந்திரரோடும் யாகப்பரோடும் சேர்ந்து படகை தயாராக்கி கொண்டிருக்கிறார். நம் வீடு வரை நாம் போகலாமா? என் தாய்க்கு ஆச்சரியம் கொடுத்த மாதிரி இருக்கும் என்கிறார் யாகப்பர். வேண்டாம், மார்சியமை வரச்செய்ய என்னால் முடியுமாய் என்று எனக்கு தெரியவில்லை. முன்பு நல்லது. ஆம், ஜெருசலேமுக்கு போவதற்கு முன். நாம் அப்போதும் எப்ராயிமில் தான் இருந்தோம். மார்சியமுடன் இணை பாஸ்காவை கொண்டாடப் போவதாக ஆண்டவர் என்னிடம் சொன்னார். ஆனால் பிற்பாடு அவர் அது பற்றி என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. அப்படித்தான் செய்யப்போவதாக அவர் என்னிடமும் சொன்னார் என்று நினைக்கிறேன் என்கிறார் பலவேந்திரர். ஆம், இணை பாஸ்கா. ஆம், ஆனால் முதலில் அந்த சிறுவன் இங்கு வருவதை அவர் விரும்புகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லையே. நான் எவ்வளவு அதிகமான தவறுகள் செய்திருக்கிறேன் என்றால். ஓ, நீரும் வருகிறீரா? ஆம், யோனாவின் சீமோனே, மீன் பிடிப்பது எனக்கு பல விஷயங்களை நினைவூட்டும். ஆம், அது ஒவ்வொருவருக்கும் பல விஷயங்களை நினைவுபடுத்தும். ஒருபோதும் திரும்பி வராத விஷயங்கள். இந்த படகில் குருவோடு ஏரியின் மீது போவது நமக்கு வாடிக்கையாக இருந்தது. இது ஒரு ராஜ அரண்மனை என்பது போல நான் இதை நேசித்தேன். இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றும் நான் நினைத்தேன். ஆனால் அவர் இங்கில்லாத இந்நேரத்தில் நான் படகில் இருக்கிறேன். ஆனால் அது எனக்கு இப்போது இன்பமாக இல்லை என்கிறார் ராயப்பர். கடந்த காலத்தின் மகிழ்ச்சி யாரிடமும் இல்லை. இது இனி அதே பழைய வாழ்வு இல்லை. கடந்த காலத்திற்கும் இப்போதைக்கும் இடையே திரும்பி பார்ப்பதிலும்
ஒரு பயங்கரத்துக்குரிய நேரம் எப்போதுமே இருக்கிறது என்கிறார் பர்த்தலோமேயு பெருமூச்சோடு. நாங்கள் தயார், வாருங்கள், நீர் சுக்கானில் இரும், நாங்கள் துடுப்பு போடுகிறோம், ஹிப்போஸ் வளைவை நோக்கி நாம் போகிறோம், அது ஒரு நல்ல இடம். இழுகோ இழுகோ! ராயப்பர் வேகத்தை நிர்ணயிக்கிறார். படகு அமைதியான நீரின் மீது வழுக்கிக் கொண்டு போகிறது. பர்த்தலோமேயு சுக்கானில் இருக்கிறார். தோமையாரும் சீமோனும் வலை வீச தயாராயிருக்கிற ஊழியர்களைப் போல் செயல்படுகிறார்கள். அவர்கள் அதை ஏற்கனவே பரப்பி வைத்திருக்கிறார்கள். நிலவு எழுகிறது. அதாவது, நான் தவறாக சொல்லவில்லை என்றால், கடாரா அல்லது கமாலா மலைகளின் மீது, அதாவது ஏரியின் தெற்கு நோக்கியுள்ள கீழக்கரையின் மீது உள்ள மலைகளின் மீது நிலவு தோன்றுகிறது. அமைதியான நீரின் மீது வைரங்களால் ஆன ஒரு சாலையை ஏற்படுத்தும் அதன் கதிர்களால் ஏரி ஒளி பெறுகிறது. காலை வரைக்கும் அது நம்மோடு இருக்கும், மூடுபனி இல்லை என்றால். நிலவால் கவரப்பட்டு மீன்கள் அடிப்பகுதியிலிருந்து மேலே வருகின்றன. நமக்கு நல்ல மீன்பாடு இருந்தால் அது ஓர் ஆசீர்வாதம்தான். ஏனென்றால் நம்மிடம் மேற்கொண்டு பணமே இல்லை. நாம் அப்பங்கள் வாங்குவோம், பிறகு மீன்களையும் அப்பங்களையும் மலைமேல் இருப்பவர்களுக்கு கொண்டு போவோம். வார்த்தைகள் மெல்ல ஒரு குரலுக்கும் மற்றொரு குரலுக்கும் இடையே நீண்ட இடைவெளிகளுடன் சொல்லப்படுகின்றன. நீர் ரொம்ப நன்றாக துடுப்பு போடுகிறீர் சீமோன். நீர் தண்டுவலிக்கும் முறையை இன்னும் மறக்கவே இல்லை என்கிறார் தீவிர சீமோன் அவரை வியந்தபடி. பாழாய் போக, என்ன ஆயிற்று உமக்கு என்று மற்றவர்கள் அவரிடம் கேட்கிறார்கள். அந்த மனிதனின் நினைவு எல்லாவிடங்களிலும் வந்து என்னை ஆட்டி படைக்கிறது என்பதுதான் விஷயம். நம்மில் தண்டு வலிப்பதில் சிறந்தவர் யார் என்று பார்ப்பதற்காக 2 படகுகளில் நாம் போட்டி போட்ட அந்த நாள் என் நினைவுக்கு வருகிறது. அப்போது அவன், அதற்கு பதிலாக நாம் ரோமையரின் படகுகளை சந்தித்தபோது அல்லது அவற்றோடு மோத இருந்தபோது அவனுடைய ஒழுக்கக்கேட்டின் பாதாளத்தின் காட்சி எனக்கு முதல் தடவையாக கிடைத்தது பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆம், எங்களுக்கு நினைவு இருக்கிறது. ஆனாலும் அவர் அவனை பாதுகாத்தார். நாமோ குருவின் பாதுகாக்கும் மனநிலைக்கும் நம் தோழனாயிருந்தவனின் வஞ்சகத்திற்கும் இடையில் நாம் எப்போதுமே தெளிவாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தோம் என்கிறார் தோமையார். ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள், ஆனாலும் தீர்ப்பிடாதே சீமோன் என்று அவர் சொல்வாரே. ததேயுஸ் எப்போதுமே அவன் மேல் சந்தேகப்பட்டார். என்னால் நம்ப முடியாது என்னவெனில், இதோ இவனும் கூட அதை பற்றி ஒருபோதும் எதுவும் தெரியாதவனாகவே இருந்ததுதான் என்கிறார் யாகப்பர் தமது சகோதரரின் விழாவில் இடித்தபடி. ஆனால் அருளப்பர் தம் தலையை குனிந்தபடி மௌனமாயிருக்கிறார். இப்போது அவரால் பேச முடியும் என்கிறார் தோமையார். நான் அதை மறக்க விரும்புகிறேன். எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது அதுதான்.
நான் கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டுமென்று ஏன் விரும்புகிறீர்கள்? நீர் சொல்வது சரிதான். நாம் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்கிறார் தீவிர சீமோன் அவருக்கு ஆதரவாக. வலைகளை வீசுங்கள், மெதுவாக. தண்டு வலியுங்கள், மெதுவாக தண்டு வலியுங்கள். பர்த்தலோமேயு, இடப்பக்கம் படகை திருப்பும். கயிற்றை இழும், தளர்த்தும். இழும், தளர்த்தும். வலை விரிந்து விட்டதா? துடுப்புகளை மேலே தூக்குங்கள், நாம் காத்திருப்போம் என்று உத்தரவுகள் இடுகிறார் ராயப்பர். இரவின் அமைதியில் நிலவொளியால் முத்தமிடப்படும் சலனமற்ற ஏரி எவ்வளவு அழகாயிருக்கிறது. மோட்சத்தன்மையுள்ளது என்று சொல்லும் அளவுக்கு அது பரிசுத்தமாயிருக்கிறது. வைரங்களின் தோற்றத்தை அதற்கு கொடுக்கிறது. வானில் இருந்து நிலவு அதில் முழுமையாக பிரதிபலிக்கப்பட்டு வைரங்களின் தோற்றத்தை அதற்கு கொடுக்கிறது. அதன் சுடரொளி குன்றுகளின் மீது நடுங்குகிறது. அது அவற்றை வெளிப்படுத்தி கரைகளில் உள்ள ஊர்களை பனிபோல் வெண்மையாக்குகிறது. அவ்வப்போது அவர்கள் வலைகளை இழுக்கிறார்கள். ஏரியின் வெள்ளி நிறத்தின் மீது ஜலதரங்கம் இசைக்கும் வைரங்களின் அருவி. வலையில் ஒன்றுமில்லை. அவர்கள் அதை திரும்பவும் வீசுகிறார்கள். இடத்தை மாற்றுகிறார்கள். அதிர்ஷ்டமில்லை. நேரம் கடக்கிறது. நிலவு அஸ்தமிக்கிறது. அதே வேளையில் விடியற்காலையின் ஒளி நிச்சயமற்றதாக பசும் நீல நிறத்தில் தோன்ற ஆரம்பிக்கிறது. ஒரு வெப்பமான நீராவி போன்ற வெண்புகை கரைகளை நோக்கியும் குறிப்பாக ஏரியின் தெற்கு கோடியை நோக்கியும் நகர்ந்து போகிறது. திபேரியா ஏரி அதனால் மூடப்படுகிறது. அதனுடன் தாரிச்சேயாவும் சேர்த்து மூடப்படுகிறது. அது ஒரு அடர்த்தி இல்லாத தாழ்வான மூடுபனி. அதிகாலை சூரிய ஒளியில் உருகிவிடும். அதை தவிர்ப்பதற்காக அதன் அடர்த்தி குறைவாயிருக்கிற கிழக்கு பக்கமாக போக அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதே வேளையில் யோர்தானின் வலப்பக்க கரையில் தாரிச்சேயாவுக்கு அப்பால் உள்ள சதுப்பு தாழ்வு நிலத்திலிருந்து அது வருவதால் மேற்கு பக்கமாக அது அதிக அடர்த்தியாகி இருக்கிறது. அந்த சதுப்பு நிலம் ஆவியாவது போல தங்களுக்கு ஏரி நல்ல பழக்கமானது என்பதால் ஆழமான பகுதியில் சாத்தியமுள்ள ஆபத்துகளை தவிர்ப்பதற்காக அவர்கள் கவனமாக தண்டு வலிக்கிறார்கள். படகில் இருக்கிறவர்களே, உங்களிடம் சாப்பிட ஏதாவது உள்ளதா என்று கரையிலிருந்து சத்தமிடும் ஒரு மனிதரின் குரல் கேட்கிறது. அந்த குரல் அவர்களை திடுக்கிடச் செய்கிறது. ஆனால் அவர்கள் தங்கள் தோள்களை குலுக்கியபடி உரத்த குரலில் இல்லை என்று பதில் சொல்கிறார்கள். அதன் பின் அவர்கள் ஒருவருக்கொருவர், எப்போதும் நமக்கு அவர் பேசுவதை கேட்பது போலவே இருக்கிறது என்கிறார்கள். வலைகளை படகின் வலப்பக்கம் வீசுங்கள், அப்போது உங்களுக்கு மீன்கள் கிடைக்கும். வலப்பக்கம் கரைக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கிறது. அவர்கள் குழம்பியவர்களாக வலையை வீசுகிறார்கள்.
அது அடுத்தடுத்து சுண்டி இழுக்கப்படுகிறது. வலை தொங்கிக் கொண்டிருக்கிற பக்கமாக பாரத்தினால் படகு சாய்கிறது. அது ஆண்டவர்தான் என்று கத்துகிறார் அருளப்பர். ஆண்டவரா, உமக்கு நிச்சயம்தானா என்று கேட்கிறார் ராயப்பர். உமக்கு சந்தேகமா? அது அவருடைய குரல்தான் என்று நாம் நினைத்தோம். ஆனால் இது அதற்கான நிரூபணமாக இருக்கிறது. வலையை பாரும். அந்த நேரத்தில் இருந்தது போலவே இருக்கிறது. நான் உமக்கு சொல்லுகிறேன், அது அவர்தான். ஓ என் இயேசுவே, எங்கே இருக்கிறீர்? வலையை தூக்குவது ஆபத்தான முயற்சி என்பதால் படகின் நீர்த்தடத்திலேயே அதை இழுத்துச் செல்லும்படி அதை பாதுகாப்பாக கட்டிய பிறகு அவர்கள் அனைவரும் மூடுபனியின் திரைகளினூடாக பார்ப்பதற்காக தங்கள் கண்களை அகல விரிக்கிறார்கள். அதே வேளையில் அவர்கள் கரையை நோக்கி துடுப்பு போடுகிறார்கள். ஆனால் தோமையார் ராயப்பரின் துடுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. பர்த்தலோமேயுவை தவிர மற்ற அனைவரையும் போல ஒரு மிக குட்டையான காற்சட்டை மட்டும் அணிந்திருக்கிற ராயப்பர் தமது குறு அங்கியை அவசரமாக அணிந்து கொண்டு தண்ணீருக்குள் குதித்து அமைதியான நீரில் படகுக்கு முந்தி வேகமாக நீந்துகிறார். அவர்தான் ஆளில்லாத அந்த சிறிய கடற்கரையில் முதல் ஆளாக கால் பதிக்கிறார். அங்கே ஒரு முட்புதரின் மறைவில் இரு கற்கள் வைக்கப்பட்டு அவற்றின் மேல் காய்ந்த சுள்ளிகளில் நெருப்பு உல்லாசமாய் எரிந்து கொண்டிருக்கிறது. நெருப்பின் பக்கத்தில் புன்சிரிப்போடும் கனிவோடும் சேசு இருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே! உணர்ச்சி வசத்தால் ராயப்பருக்கு மூச்சிறைக்கிறது. அவரால் அதற்கு மேல் வேறெதுவும் சொல்ல இயலவில்லை. தம் மேலிருந்து தண்ணீர் கொட்டிக் கொண்டிருப்பதால் அவர் தம் சேசுவின் அங்கியை முதலாய் தொட துணியவில்லை. உடலோடு ஒட்டிய அங்கியோடு மணலில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆராதிக்கிறார். கூழாங்கற்கள் நிறைந்த கரையில் படகு தரைதட்டி நிற்கிறது. மகிழ்ச்சி வசப்பட்டபடி அவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கிறார்கள். அந்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள், நெருப்பு தயாராக இருக்கிறது, வந்து ஏதாவது உண்பதற்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உத்தரவிடுகிறார் சேசு. ராயப்பர் படகை நோக்கி ஓடி வலையை இழுக்க மற்றவர்களுக்கு உதவுகிறார். அதன்பின் நெளிந்து கொண்டிருக்கும் மீன் குவியலில் இருந்து 3 பெரிய மீன்களை பிடித்து அவற்றை கொல்வதற்காக படகின் பக்க பலகையின் மீது அவற்றை அடிக்கிறார். பின் அவற்றின் குடல் முதலிய உட்கழிவுகளை தம் கத்தியை கொண்டு அகற்றுகிறார். அவருடைய கரங்கள் நடுங்குகின்றன, குளிரால் அல்ல. அவர் மீன்களை கழுவி எடுத்துக்கொண்டு நெருப்பு இருக்கும் இடத்திற்கு அவற்றை கொண்டு போய் அதன் மீது அவற்றை வைக்கிறார். அவை வேகிறதை கவனிக்கிறார். மற்றவர்கள் வழக்கம் போல இவ்வளவு தெய்வீக வல்லமையோடு உயிர்த்தெழுந்திருக்கிற ஆண்டவரை பற்றிய அச்சம் உள்ளவர்களாக அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ எல்லாம் தயார், அப்பம் இதோ இருக்கிறது.
முழுவதும் உழைத்து களைப்பாயிருக்கிறீர்கள். இப்போது சற்று உணவருந்துங்கள். அது தயாராகிவிட்டதா ராயப்பா? ஆம் என் ஆண்டவரே என்கிறார் ராயப்பர் வழக்கத்தை விட அதிக கரகரப்பான குரலில். அவர் நெருப்பின் மீது குனிகிறார். கண்ணீரால் ஈரமாயிருக்கிற கண்களை துடைத்துக் கொள்கிறார். ஏதோ புகையால் தான் கண்களில் எரிச்சல் உண்டாகி கண்ணீர் வந்ததைப் போலவும், அதே வேளையில் அவருடைய தொண்டையும் கமறியது போலவும், ஆனால் அந்த குரலுக்கும் கண்ணீருக்கும் காரணம் புகை அல்ல. பலவேந்திரர் ஏரி நீரில் கழுவி தம்மிடம் தந்த ஒரு முரடான இலையின் மேல் வைத்திருக்கிற மீன்களை எடுக்கிறார். அந்த இலை சுரை இலை போல தோன்றுகிறது. சேசு அதை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்பத்தையும் மீன்களையும் பிட்டு 8 பங்குகளாக பிரித்து அவர்களுக்கு கொடுத்துவிட்டு தாமும் அவற்றை சுவைக்கிறார். ஒரு வேதச் சடங்கை நிறைவேற்ற போதுமான சங்கையுணர்வோடு அவர்கள் சாப்பிடுகிறார்கள். சேசு அவர்களை உற்று நோக்கி புன்னகைக்கிறார். ஆனால் மற்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்கும் வரையிலும் அவரும் மௌனமாயிருக்கிறார். மலை மேலே நீர் சொன்ன இடத்தில் நாங்கள் மீன்பிடிக்க வந்தோம். ஏனென்றால் எங்களிடம் பணம் இல்லை. நீர் எங்களுக்கு அளித்துள்ள அதிகாரத்தை துர்ப்பிரயோகம் செய்யவும் நாங்கள் விரும்பவில்லை. நீங்கள் சரியானதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்போதிருந்து அப்போஸ்தலர்களாகிய நீங்கள் மலை மீது தங்கி ஜெபத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். உங்கள் முன்மாதிரிகையை கொண்டு சீடர்களை ஞான ஜீவியத்தில் மேம்படச் செய்யுங்கள். அவர்களை மீன்பிடிக்க அனுப்புங்கள். நீங்கள் அங்கேயே இருந்து ஜெபிப்பதும் அறிவுரைகள் தேவைப்படுவோருக்கும் உங்களுக்கு தகவல் தெரிவிக்க வருவோருமாகிய மக்கள் சொல்வதை கவனிப்பதும் உங்களுக்கு அதிக நல்லது. சீடர்களை மிக ஐக்கியமுள்ள ஒரு குழுவாக வைத்திருங்கள். நான் விரைவில் வருவேன். நாங்கள் அப்படியே செய்வோம் ஆண்டவரே. மார்ஜியம் உங்களோடு இல்லையா? அவனை இவ்வளவு சீக்கிரத்தில் வரச் செய்யும்படி நீர் சொல்லவில்லையே. அவனை வரச் செய்யுங்கள். அவனுடைய கீழ்ப்படுதலின் காலம் முடிந்துவிட்டது. நான் அவனை வரச் செய்வேன் ஆண்டவரே. அங்கே அமைதி நிலவுகிறது. அப்போது எதையோ யோசித்தபடி தமது சிரசை சற்று சாய்த்திருந்த சேசு நிமிர்ந்து தமது கண்களை ராயப்பரின் மீது பதிக்கிறார். மிக பெரும் புதுமைகள் செய்த அல்லது மிகுந்த அதிகாரமுள்ளவராயிருந்த தருணங்களில் தாம் பார்ப்பது போன்ற ஒரு பார்வையோடு அவர் ராயப்பரை பார்க்கிறார். ராயப்பர் திடுக்கிடுகிறார். ஏறக்குறைய அச்சத்தின் வசப்படுகிறார். சற்று பின்வாங்குகிறார். ஆனால் சேசு அவரது தோளின் மேல் ஒரு கரத்தை போட்டு அவரை இறுக பிடித்துக் கொள்கிறார். அப்படி பிடித்திருக்கும் போதே அவர் அவரிடம், யோனாவின் சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். நிச்சயமாக ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே.
என்று ராயப்பர் தீர்மானத்தோடு பதில் கூறுகிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மறுபடியும், யோனாவின் சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம் என் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே. அவருடைய குரல் அவ்வளவு துணிவாக இல்லை. அதே கேள்வி திரும்பவும் கேட்கப்பட்டது பற்றி அவர் வியப்படைகிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மூன்றாவது முறையும், யோனாவின் சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். தமது அன்பை பற்றி அவர் உறுதியாக இருப்பதால் அவருடைய குரல் நடுங்குகிறது. ஆயினும் சேசுவுக்கு அது நிச்சயமாயில்லை என்ற எண்ணத்தில் அவர் இருக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மும்முறை நீ செய்த சிநேக பிரகடனம், மும்முறை நீ என்னை மறுதலித்ததை அகற்றிவிட்டது. நீ முற்றிலும் பரிசுத்தமாயிருக்கிறாய். யோனாவின் சீமோனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், தகப்பனுக்குரிய உடுப்புகளையும் சின்னங்களையும் அணிந்து கொண்டு ஆண்டவருடைய பரிசுத்த தலத்தை என் மந்தையின் மத்தியில் எடுத்துச் செல். மேய்ப்பன் என்ற நிலையிலிருந்து நீயும் செம்மறிப்புருவையாக ஆகும் வரையிலும் உன் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அப்படியே நிலைத்திரு. நான் உண்மையாகவே சொல்கிறேன், நீ இளைஞனாயிருந்தபோது உன் சொந்த இடைவாரை அணிந்து கொண்டு நீ விரும்பிய இடத்திற்கு சென்றாய். ஆனால் நீ முதியவனாகும் போதோ நீ உன் கரங்களை விரித்து கொடுப்பாய். வேறொருவன் ஓர் இடைவாரால் உன்னை சுற்றி கட்டி நீ போக விரும்பாத ஓரிடத்திற்கு உன்னை கூட்டிக் கொண்டு போவான். ஆனால் இப்போது நானே உனக்கு சொல்லுகிறேன், உன் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு என் சொந்த வழியில் என்னை பின்செல். எழுந்து வா. சேசு எழுந்து நிற்கிறார். ராயப்பர் எழுந்து ஏரிக்கரையை நோக்கி போகிறார். மற்றவர்கள் மண்ணுக்கடியில் இன்னும் புகைந்து கொண்டிருக்கிற நெருப்பை அணைக்க தொடங்குகிறார்கள். ஆனால் அருளப்பர் அப்பங்களில் மீதியானவைகளை சேகரித்த பிறகு சேசுவை பின்தொடர்கிறார். ராயப்பர் காலடி ஓசை கேட்டு திரும்பி அருளப்பர் வருவதை காண்கிறார். அவர் அவரை சுட்டிக்காட்டி சேசுவிடம், இவனுக்கு என்ன நேரிடும் என்று கேட்கிறார். நான் திரும்பி வரும் வரை அவன் இங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் அதை பற்றி உனக்கு என்ன? நீ என்னை பின்செல். அவர்கள் ஏரிக்கரையில் இருக்கிறார்கள். ராயப்பர் தொடர்ந்து பேச விரும்புகிறார். ஆயினும் சேசுவின் மகத்துவமுள்ள தோற்றமும் தாம் கேட்ட வார்த்தைகளும் அவரை தடுத்து நிறுத்துகின்றன. அவர் முழந்தாளிட்டு ஆராதிக்க மற்றவர்கள் அவரை கண்டுபாவிக்கிறார்கள். சேசு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை போகச் சொல்கிறார். அவர்கள் படகில் ஏறி தண்டு வலித்தபடி செல்ல சேசு அவர்கள் போவதை பார்த்து கொண்டிருக்கிறார்.